திருப்பரங்குன்றத்தில் மலை மீது நாம் தீபம் ஏற்றுவது மட்டும் முக்கியமல்ல, திருக்கார்த்திகை பெருவிழாவின் பெருமையும் உணர்ந்திருக்க வேண்டும். முருகப்பெருமான் சம்ஹாரத்தன்று கடல் ஓரத்திலே அவரை அழிப்பதற்கு பதிலாக உடலை கிழித்து தன்னை வைதவரையும் வாழ வைக்கக்கூடிய சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் மாற்றி வைதாரையும் வாழ வைத்த வள்ளலாக கந்தசஷ்டி பெருவிழாவில் காட்சி அளிக்கின்றார். பொதுவாக முருகப்பெருமானுடைய பல்வேறு விழாக்களினுடைய சிறப்பை இன்றைக்கு பதிவு செய்யப் போகின்றேன். முருகன் என்றாலே நம்முடைய கண்ணுக்கு முன்னே வருவது கந்தசஷ்டி பெருவிழா. இன்னும் சொல்லப்போனால் தைப்பூச திருவிழா, பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம். இவற்றினுடைய பெருமைகளை, பண்டிகைகளின் பெருமைகளை, பாரம்பரியத்தை நாம் தெரிந்து கொள்வதே இல்லை. அதுவும் தமிழ் பெருமக்களாகிய நாம் தமிழருடைய பெருங்கடவுளாகிய முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசத்தை நாம் நாள்தோறும் சொல்கின்றோம். ஆனால் கந்தசஷ்டி பெருவிழாவை அறிந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டாமா? இன்னும் சொல்லப்போனால் திருப்பரங்குன்றத்தில் மலை மீது நாம் தீபம் ஏற்றுவது மட்டும் முக்கியமல்ல, திருக்கார்த்திகை பெருவிழாவின் பெருமையும் உணர்ந்திருக்க வேண்டும். பங்குனி உத்திரத்தையும் வைகாசி பெருவிழாவையும் தைப்பூசத்தையும் நாம் அறிந்து வைத்திருப்பது தான் நம்முடைய மரபு. இப்போது உங்களை திருச்செந்தூருக்கு அழைத்துச் செல்கின்றேன். திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாந்தன் அரசாங்கம், அந்த அற்புதமான சஷ்டி பெருவிழாவுக்கு உள்ளே போனீங்கன்னா அந்த 6 நாள் திருக்கோயிலே தக 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 என்று ஜொலிக்கும். எதால்? பக்தி பரவசத்தால், பக்தர்களுடைய விரதத்தால். வெப்பம் எதை உண்டாக்கும்? தேவையில்லாவற்ற எரிக்கும் சக்தி உண்டு. நம் உடம்பிலே கந்தசஷ்டி பெருவிழாவில் ஏன் நாம் பெருவிழா அன்றைக்கு விரதம் இருக்கின்றோம்? தேவையில்லாதவற்றை கரைக்கும், எரிக்கும் சக்தி உண்டு. அதுவும் எப்பேற்பட்ட கடவுள் முருகப்பெருமான் வைதாரையும் வாழ வைக்கக்கூடிய அந்த அருட்காட்சியை என்றைக்கு பார்க்கலாம் என்றால் சூரசம்ஹாரம். சம்ஹாரம் என்பதனுடைய பொருள் தெரிந்து கொள்ளுங்கள். கையிலே வேல் எடுத்து, வேல் என்றாலே அறிவின் அடையாளம். வேல் என்பது கூர்மையின் அடையாளம் மட்டுமல்ல, அறிவின் அடையாளம், ஞானம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்கலில் வேல் வாங்கி சிங்கார வடிவேலன் புறப்பட்டான்போ. யார் என்ற கையிலிருந்து வேல் வாங்கினால்? தாய் பராசக்தியாகிய உமையம்மையாகிய இந்த புவனத்தை ஆடக்கூடிய ஜெகன்மாதா எப்போதுமே அழிக்க சொல்லித்தரமாட்டாள், ஒன்றை உருவாக்க. அதனால்தான் கடைப்பல் முடைக்காத பாலகனிவன், காற்சிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன் என்று சூரன் ஏளனம் பேசிய போது கூட முருகப்பெருமான் சம்ஹாரத்தன்று கடல் ஓரத்திலே அவரை அழிப்பதற்கு பதிலாக உடலை கிழித்து தன்னை வைதவரையும் வாழ வைக்கக்கூடிய சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் மாற்றி வைதாரையும் வாழ வைத்த வள்ளலாக கந்தசஷ்டி பெருவிழாவில் காட்சி அளிக்கின்றார். நீங்கள் தைப்பூசமா பங்குனி உத்திரமா? தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் அப்படி ஓங்கி வளர்ந்த மரங்களோடு நின்றிருக்கக்கூடிய பழனிக்கு பொங்கல். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி என்று காவடி எடுத்து வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா அப்படின்னு வரக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். பச்சை ஆடை, கழுத்து நிறைய மாலை, எங்கு பார்த்தாலும் முருகனுடைய நாமம். இதனுடைய நோக்கம் என்ன? தங்களுடைய வேண்டுதலை எம்பெருமானாகிய முருகப்பெருமானிடத்தில் வேண்டிக் கொள்வார்கள். அது நிறைவேற்றுவதற்கு, நிறைவேறிய நன்றிக்கரணை செல்வதற்கு பால் காவடியும் பன்னீர் காவடியும் புஷ்ப காவடியும் எடுத்து வந்து முருகப்பெருமானுக்கு நன்றி செய்யக்கூடிய பெருவிழாவாக இந்த பங்குனி உத்திரமும் தைப்பூசத்தையும் நாம் பார்க்கின்றோம். வைகாசி விசாகத்தில் ஒவ்வொரு முருகன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அர்ச்சனை நம்முடைய உடல் நோயை போக்கக்கூடிய மிகப்பெரிய தாரக மந்திரம். திருப்பரங்குன்றத்துக்கு வாங்க. நாம் திருவண்ணாமலையில் தான் கார்த்திகை தீபம் என்று நினைக்கின்றோம். முருகப்பெருமானே 6 பொறிகளிலிருந்து தோன்றியவன், அறுமுக கடவுள், தீமைகளை எதிர்த்து போராடக்கூடியவன். இன்னும் சொல்லப்போனால் மலை மீது அங்கே தீபம் ஏற்படுகின்ற அதே நேரத்திலே திருக்கோயில் முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தின் கீழே சொக்கப்பான் ஏற்றுவார்கள். இந்த ஓலை குருத்தையெல்லாம் ஒன்று திரட்டி
முருகா 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 என்று விண்ணை பழக்கக்கூடிய சத்தம் வரும். அதனுடைய நோக்கம் என்ன? அந்த சொக்கப்பானில் இருக்கக்கூடிய அந்த கரித்துகள்களை எடுத்து கொண்டு போய் வயல்வெளிகளில் தமிழர்கள் தூவுவார்கள். ஏனென்றால் இந்த பயிர்கள் எந்தவித அந்த விஷ ஜந்துகளுக்கும் ஆட்பட்டு அழிந்து விடாமல் செம்மாந்து செழித்து வர வேண்டும், அதனுடைய முதற் விளைச்சலை உனக்கு தர வேண்டும் என்பதனுடைய அடிநாதம் கார்த்திகை பெருவிழாவின் நோக்கம். நாம் தமிழர் பெருவிழா என்று நினைக்கின்ற போது நம்முடைய கந்தசஷ்டி பெருவிழாவும் தைப்பூசமும் வைகாசி விசாகமும் பங்குனி உத்திரமும் கார்த்திகை பெருவிழாவும் நம்முடைய கண்கண்ட கடவுள் முருகப்பெருமான். நீங்கள் இன்றைக்கி சொல்கிறேன் சார், நீங்கள் புனித நீராடி நெத்தியில் திருநீர் பூசி முருகான்னு சொல்லி தினசரி கந்தசஷ்டி கவசம் படிங்க. உங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நோயில்லாத பெருவாழ்வு வாழலாம். 1666 பாடலை தந்த சண்முக கவசத்தை குமாரத்தவத்தை ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறை நீங்கள் சொல்லிவிட்டு கொஞ்சம் திருநீரை எடுத்து முருகா சரணம்னு சொல்லுங்கள், உங்கள் நோய் தீர்க்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மண்ணுலகத்தில் அத்வைதத்தை பரப்பிய ஆதிசங்கர பகவத்பாதா திருச்செந்தூரில் சண்முக புஜங்கத்தை சொன்ன பிறகுதான் அவருடைய வயிற்று நோய் குணமாகியதாக அவருடைய சரித்திரத்திலேயே பதிவு இருக்கிறது. அப்படி வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய கலியுக வரதனாக இருக்கக்கூடிய விநாயகன் தம்பியாக இருக்கக்கூடிய விபூதி பிரியனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவிழாக்களை நாம் தெரிந்து புரிந்து பண்பாட்டோடு பக்தியை வளர்த்தால் எல்லா நாளும் ஆனந்தம். முருகனுக்கு வேல்வேல், முருகனுக்கு வேல்வேல். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, ஞானவேல் முருகா. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.